ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அதிக அளவில் டீ கடைகளில் விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய டீ கடை கஜடா வீட்டிலையே எப்படி அதே போல் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் டீ கடை கஜடா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்க்கலாம். டீ கடை கஜடா பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 250 கிராம் வந்து வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கூடவே 100 ml பாலையும் சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கூடவே 4-5 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். இதை இடித்து சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரையை மிக்சியில் கொடுத்து அரைக்கும் போதே இந்த ஏலக்காயை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். முட்டையும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். மூணு டு 4 நிமிஷம் நல்லா அடிச்சு கொடுத்துருக்கேன். நுரை பொங்கி வர்ற அளவுக்கு நம்ம அடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு இதில் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து தேவைப்பட்டா நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து அதையும் நல்லா அடித்து கொடுத்துருவோம். எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா நம்ம கலந்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே சளிச்சு எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ மைதா மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி எதுவுமே தேவைப்படாது. கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் 4 கப்பு அளவுள்ள வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்து இப்போ நல்லா மாவு கூட நம்ம பிசைஞ்சு விட்டுருவோம். எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம ரெஸ்ட்ல விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவினுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ வாங்க இதை நம்ம வந்து எண்ணெயில் டீ கடை கஜடாவை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச மாவை வந்து இப்போ டீ கடை கஜடாவை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மாவு வந்து எண்ணெயிலேருந்து மேலே எலும்பி வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம கையை வந்து முதல்ல நல்லா நனைச்சிக்கணும். நல்லா நனைச்சிட்டு மீடியம் அளவுக்கு மாவை எடுத்து நம்ம கைக்குள்ள வச்சு நல்லா இதை உருட்டிக்கலாம். கையில் தண்ணி தொட்டு நம்ம போடும்போது தான் மாவு வந்து கையில் ஒட்டி பிடிக்காது. நல்லா விரிசல் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாவை நல்லா உருட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு இதை வந்து எண்ணெயில் சேர்த்துருவோம். பாருங்க, அதுவாகவே திரும்புது. பாருங்க, நம்ம திருப்பி விடணும் அவசியமே இல்லை. மேலே எழும்பி அதுவாகவே திரும்பிடும். இது வந்து நல்லா வெடிச்சு வந்துருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வெடிச்சு வரணும். ஒரு சைடு கொஞ்ச நேரம் வெந்த பின்னாடி மறுபடியும் நம்ம இதை திருப்பி விடுவோம். 2 சைடும் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். பாருங்க,
பாருங்க இப்போ இது நல்லா செவந்து வெந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பரா நமக்கு டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே கஜடா நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. பாருங்க இப்போ எல்லா கேக்குமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு வெடிச்சு வந்திருக்குன்னு. பாருங்க நம்ம இப்போ எல்லா மாவையும் டீ கடை கஜராவை பொரிச்சு எடுத்துட்டோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம டீ கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய கஜராவினுடைய அந்த தன்மை வந்து கொஞ்சம் கூட மாறல பாருங்க. நல்ல மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு பாருங்க. புஷ் புஷ்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது. ஏலக்காவுடைய மனம், அந்த இனிப்பு எல்லாமே பக்காவாக வந்திருக்குங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய கஜரா வீட்டில் வந்து கிடைக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்க இந்த டீ கடை கஜரா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.